ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மின்காந்த அலைகள் பூமியை பெரிய அளவில் தாக்கியுள்ளதாக அமெரிக்காவின் கடல் மற்றும் வளிமண்டல மையம் தெரிவித்திருக்கிறது. பூமியின் வடகரை மற்றும் தென்கரை கோளத்தில் பல நாடுகளில் அரோரா எனப்படும் ஒளிக்கீச்சுகள் தெரிந்தன. சூரியன் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு பந்து என்பதை அனைவரும் அறிவோம். ஹைட்ரஜனும் ஹீலியமும் எரிந்து கொண்டிருக்கும் சூரிய பந்தில் அவ்வப்போது கதிர்வீச்சுகளும் ஏற்படுகின்றன. அத்தகைய கதிர்வீச்சுகள் நாம் வாழும் பூமியை தாக்குவது அபூர்வம் என்றாலும் அத்தகைய சூழல்களில் பூமியின் காந்தப்புல துருவ மண்டலங்கள் அரோரா எனப்படும் ஒளிக்கீச்சுகளால் நிரம்பியிருக்கும். அப்படி சூரியனின் AR 3664 எனப்படும் பகுதியிலிருந்து மிகப்பெரிய சூரிய காந்த புயல் ஒன்று பூமியை நோக்கி பாய்ந்தது அமெரிக்க விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி இரவு முதல் கடந்த 21 வருடங்களில் இல்லாத அளவிற்கு சூரிய புயலின் தாக்கம் அதிகமாக வெளிப்பட்டதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் கடல் மற்றும் வளிமண்டல மையம் மே 10ஆம் தேதி இந்திய நேரப்படி இரவு 10 மணி முதல் மே 12ஆம் தேதி வரை பூமியை மிகப்பெரிய அளவிலான சூரிய புயல் தாக்கும் என எச்சரிக்கை விடுத்தது. பொதுவாக பூமியை நோக்கி வரும் இந்த காந்த புயல் பூமியின் துருவ பகுதியில் ஏற்படும் முடக்கம் காரணமாக அரோரா எனும் ஒளிக்கீச்சுகளாக வெளிவருகின்றன. இந்த அரோராக்கள் பூமியின் வட அரைக்கோளத்திலும் தென் அரைக்கோளத்திலும் பொதுவாக ஏற்படுகின்றன. அரோராக்களின் தாக்கம் G1, G2, G3, G4, G5 என அளவீடு செய்யப்படுகிறது. தற்போது கொடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கையானது G5 என கூறப்படுகிறது. இதன் மூலம் செயற்கைக்கோள்கள், மின்சார கிரிட்டுகள், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்காவின் கடல் மற்றும் வளிமண்டல மையம் எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா கண்டங்களில் இருக்கும் மக்கள் அரோரா எனும் ஒளிக்கீச்சுகளை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். ரம்யமான காட்சிகளாக இந்த அரோராக்கள் தோற்றமளித்தாலும் இதற்கு பின்னால் பூமி மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது என்கிற உண்மையை அறிவியல் உலகம் வெளிக்கொண்டு வந்துள்ளது. மே 12ஆம் தேதி வரை மின்காந்த அலைகளுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தகவல் தொடர்பு மின்சார நிறுவனங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்கள் மின்காந்த அலைகளின் தாக்கத்தால் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகி வருவதாக எலான் மஸ்க் தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.